அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கிர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான், அதாவது தங்கத்தின் விலையில் ஏற்பட்ட அதிரடி மாற்றம், சுக்கிரனுடைய ஆட்டம் ஆரம்பம் என்ற வகையில கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான பதிவை தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துறாங்க. சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியில் சஞ்சரித்த சுக்கிர பகவான் சூரியனுடைய ஆட்சி வீடான சிம்மராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. தற்போது கடகராசியில் சூரியனும் புதன் வக்ர இயக்கத்திலும், சிம்மத்தில் சுக்கிர பகவானும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ர இயக்கத்திலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல சூரியன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் கடகராசியில் சஞ்சரிப்பது நல்ல ஒரு வாய்ப்புகளை வழங்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. அதே போல தொழில் மற்றும் வியாபார ரீதியான முன்னேற்றங்களுக்கு அரசாங்க ஆதரவு கை கொடுக்கும் விதமா அமையிருக்குதுங்க. அவை இத்தருணங்கள்ல கிடைக்க இருக்குது. இந்த சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தி கொள்ளுங்க. குரு செவ்வாய் இணைந்து சுகஸ்தானத்தில் இருப்பதால குரு மங்கள யோகம் உங்களுடைய ராசிக்கு ஏற்படுதுங்க. இதனால் சுபகாரிய பேச்சுகள் கைகூடி வருங்க. இருந்தாலும் உங்களுடைய ஜென்ம ராசியில் சனி பகவான் இருப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல் இத்தருணங்கள்ல இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. சகோதர ஒத்துழைப்பு கிடைக்குங்க. குருவினுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் அதிக கஷ்டமின்றி நடக்குங்க. ஓரளவு லாபமும் காலகட்டங்கள்ல நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. நல்லவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. இவ்வளவு நன்மைகள் நிறைந்த இத்தருணங்கள்ல சுக்கிர பகவான் என்னை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் சுகபோகம் தருவதில் வல்லவராக இருக்கிறாரு. அதாவது பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை, சுகபோகங்கள், ஆரோக்கியமான நீண்டாயுள். இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சீக்கிரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கிரனுக்கு உண்டுங்க. சுக்கிரன் சுகபோகங்களுடைய அதிபதி, திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர், இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர், இயல், இசை, நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் 64க்கும் அதிபதி. தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியதே. எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறாரு. ஒருவருக்கு பொன், பொருள், அழகமைந்த மனைவி, சுகமான வாழ்க்கை, உயர் பதவி, கலை, வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்கிரன் தாங்க. அசுரர்களுடைய குரு சுக்கிரன் ஆவாறு. இவர் இகலோக ஆசையை அளிப்பவர். சுக்கிரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியுங்க. இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள். ஆக இளமையையும் ரசனையும் அளிப்பவர். ஆடல், பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன். மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவர் சுக்கிரன் தாங்க. இப்படிப்பட்ட சுக்கிரனுடைய தொழில் வேஷக்காரர்கள், நடிகர்கள், கலைத்துறைக்காரர்கள், ஒப்பனை பொருட்கள், அலங்கார வஸ்துக்கள், ஆடம்பர வஸ்துக்கள் ஆகியவை சுக்கிரன் ஆகுங்க. சுக்கிரன் என்றால் வெள்ளை என்று பொருள். வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன். சுக்லாபட்சம் வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்கிரன் தாங்க. இளம் பெண்ணை குறிப்பது சுக்கிரன். விடியற் காலை பொழுதை குறிப்பவர் இவர் தாங்க. வான்மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்கிரன் தெரிகிறாரு. அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர் தாங்க. காமத்திற்கு காரணாக சுக்கிரன் திகழ்கிறாரு. சுக்கிரன் இல்லற வாழ்வுக்குரியவர். சுக்கிரன் மனைவி யோகம் தருபவர். ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர். உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாக்கியங்களும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்கிரன் தாங்க. வாகன வசதிகளை அளிப்பவரும் இவர் தாங்க. ஒருவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர். கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அளிப்பவரும் இவர் தாங்க. கலை உலகின் சிறப்பான நிலையை அளிப்பவர். பெண்களிடம் மோகத்தை அளிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர் தாங்க. வலுப்பெற்ற சுக்கிரன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று சஞ்சரிக்கும்
சுக்கிரன் கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பாரு. அழகு, அழகின் படைப்பான ஆரணங்கு, அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி, சிற்றின்பம், திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர். அதே பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம், கவர்ச்சி, வீரிய சக்தி, அறிவாற்றல், மனது கிசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குவாரு. மாட மாளிகை வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இருபாலருக்கும் அளிப்பவர். தனம், குடும்பம், திருமண விஷயங்களில் இவரது அருள் தேவைப்படுகிறது. சுக்கிரன் கலத்திரக்காரகன், அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பவர். ஆகையால் சுக்கிரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியங்க. நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது மிக மிக அவசியம். அதே நேரத்தில் நீச்சம் போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்து இருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம். பெண்களால் அவமானம், திடீர் இழப்புகள், செலவுகள், தன விரயம், கௌரவ குறைவு, அவமரியாதை, மர்மஸ்தானங்களில் வியாதி என்று கேடு பலன்கள் ஏற்படலாம். ஒவ்வொருவரும் லக்னம், ராசிக்கு ஒவ்வொரு கிரகம் யோகத்தை செய்யுங்க. சில கிரகங்கள் அதன் அதிபத்திய தன்மைக்கு ஏற்ப அவை யோகங்களை செய்யும் என்றாலும் பிரதானமான கிரகங்கள் தேவகுரு வியாழனும் அசுரகுரு சுக்கிரனும் அவரவர் ஜாதகங்களில் பலம் பெற்று இருந்தால்தான் சுக வாழ்க்கை கிட்டும் என்பதை ஏற்படுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம சுக்கிரன் என்றால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாம். அன்பு, பாசம், காதல் ஆகிய 3 இன்பங்களை அளிக்கக்கூடியவர். இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அளிக்கக்கூடியவர் சுக்கிரனுங்க. அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அதாவது சுப பார்வையும் கிரக சேர்க்கையும் இல்லாமல் இருந்தால் மனவாழ்வில் மகிழ்ச்சி, சந்தோஷம், வசதி வாய்ப்பு ஏற்படுங்க. கிரக சேர்க்கை பெற்றால் எத்தனை கிரகமோ அத்தனை தாரங்க. சுபர் சேர்க்கை நல்லது. பாவிகளுடைய சேர்க்கை பெற்றால் கலப்பு திருமணம், காதல் திருமணம். பலம் இழந்தால் திருமண வாழ்வில் பிரச்சனைகளும் பிரிவும் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இப்படிப்பட்ட சுக்கிர பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தற்போது உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் கணிசமான லாபம் கைகளில் புரளக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கிர பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல வாகன யோகமும் உண்டுங்க. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவதற்கான ஆசைகளும் நிறைவேற இருக்குது. கும்பராசினியர்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு திருப்தி தரும் விதமா அமைய இருக்குது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நிதானமான செயல்படுவது நல்லதுங்க. வியாபாரம், தொழில் செய்பவர்கள் கணக்கு வழக்குகள்ல கவனமாக இருக்க வேண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மாத கடைசியில் மகிழ்ச்சியான தகவல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கலைஞர்களுக்கு குறுக்கீடுகள் அதிகரிக்குங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை தேவைங்க. பெண்மணிகளுக்கு சுப செலவுகள் அதிகரிக்குங்க. துணிந்து எந்த முடிவையும் எடுக்க இயலாது. இருந்தாலும் எல்லா விதத்திலும் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லதுங்க. குறிப்பா சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பல காரியங்கள்ல நீங்கள் எதிர்பார்த்தபடி வெற்றி அடையக்கூடிய ஒரு தருணமாவே காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு ஒரு இது அளிக்குதுங்க. கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பிரதோஷ விரதம் தவறாது கடைபிடியுங்க. லட்சுமி நரசிம்மரை வணங்குங்க. வாழ்வில் துன்பங்கள் குறையும். எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும்.